பிரைஸ் த லார்ட். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அஸ்தமானம் போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பகலெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த சத்தியத்தை ஏசாமி அவர் பிரசங்கித்தார். தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு தெரிவித்தார். எனக்கு அன்பானவர்களே, அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையில தெய்வீக சுகமும் விடுதலையும் எதை மையப்படுத்தி இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையை மையப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு பலர் தேவன் எனக்கு அற்புதம் செய்யணும், என் வாழ்க்கையில கட்டுகள் எல்லாம் உடையணும், என் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாறணும்னு சொல்லி நம் பிரச்சனைகளுக்கும் வியாதிக்கும் தேவைகளுக்கும் தீர்வை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆனா அதுக்கு முன்னால தேவனுடைய வார்த்தையில நாம் மையப்படுத்தி இருக்கிறோமான்ற அந்த தற்பரிசோதனை நமக்குள் தேவை என்பதை வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. வேதம் சொல்லியிருக்கிறது, அந்த இடத்துல அவர் தன்னுடைய வல்லமையும் தம்முடைய அற்புதங்களையும் ஏசாமி வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் இதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் இன்றைக்கு இயேசுவே மேசியா என்பதை விசுவாசித்து எல்லாரும் இன்றைக்கு அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பி தேவனின் அதிசய கிரியைகளுக்குள் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் திருப்பி தேவனுக்காக வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. அவர் பகலெல்லாம் அவர் தம்முடைய போதகத்தை முடித்த போது சூரியன் அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கும் பாருங்க, எவ்வளோ பேரு பிசாசினால கட்டப்பட்டு இன்றைக்கு பலவிதமான தாக்குதல்கள், குடும்பத்துல சமாதானம் இல்லை, எங்க போனாலும் பிரச்சனை, எதை கை வச்சாலும் அது பெருக மாட்டுது, எங்க போனாலும் குறைவு, எங்க போனாலும் போராட்டம், வீட்டுல நிம்மதியா தூங்க முடியல, ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா சாப்பிட முடியல. ஏன்னா பல கட்டுகளோடு உள்ள வாழ்க்கைங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சுகமே ஆகல. எனக்கு பிரியமானவர்களே, இந்த இயேசு இன்றைக்கு சுகம் கொடுக்க அவர் விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல யாருக்காவது இன்னைக்கு சத்துருவுடைய கட்டுகளோடு இன்றைக்கு பிசாசினுடைய ஆதிக்கங்கள் என் குடும்பத்தை இன்றைக்கு நெருக்கி கொண்டு இருக்குன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? வேதம் சொல்லி இருக்கிறது, அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். நமக்கு பரிகாரம் பெறக்கூடிய ஒரே இடம் தேவ சமூகம், ஒரே ஒரு நாமம், இயேசு நாமம். இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தினாராம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனத்தினாலே விடுதலை உண்டு. வேதத்தை படிங்க, உங்களுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கும். எப்பேற்பட்ட நாள்பட்ட பிசாசின் கட்டுகளோடு இருந்தா கூட வேதத்தை படிக்க 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 கர்த்தரை துதிக்க 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 எல்லா விதமான சத்துருவின் அரண்கள் நிர்மூலமாகும். அவர் தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினாராம். எப்பேற்பட்ட வியாதி, இன்னைக்கு வியாதி வந்துட்டா ஹாஸ்பிட்டலை தேடி மல்டி ஸ்பெஷாலிட்டி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, 24 hours ஹாஸ்பிட்டல், எமர்ஜென்சி கேர் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் அவசரத்துக்கு தேவைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வியாதியிலே முடங்கி கிடந்த நாள்பட்ட பல வருஷ கணக்குல எங்க போனாலும் அது தீர்வு இல்லைன்னு சொல்லி அலைந்து திரிந்துகின்ற வியாதியினுடைய அந்த அகோரத்தை இயேசு தமது வார்த்தையினாலே சுகமாக்கினார். இன்றைக்கும் அசுத்தாவிகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்குற இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் இயேசுவின் பாதத்துல அவர் நாமத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க, வேத வசனத்தை அறிக்கையிடுங்க, தெய்வீக சுகத்தை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வார்த்தை சத்தியத்தை அஸ்தமான போது நீர் ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக அசுத்தாவிகளை துரத்தி வந்திருந்த பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினீரே. இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் உடைந்த உள்ளத்தோடு பாரப்பட்டு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் உங்க கிருபை வெளிப்படுத்துங்க. உங்க பிரசன்னமும் மாறாத கிருபையும் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.